இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இப்போ இன்டர்நெட்ல சர்க்குலேட் ஆகுது. ஒரு ஹை பீமை இன்னொரு ஹை பீம் வச்சு ஸ்ட்ராங்கான கவுண்டர் அட்டாக் கொடுக்கறது சரியான அப்ரோச்சே கிடையாது. இந்த வண்டியில் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம், எப்போ லோ பீம் யூஸ் பண்ணணும், எப்போ ஹை பீம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுதான் ஒரே வழியை தவிர இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்ணுறது எப்போவுமே ஆபத்தில் தான் கொண்டு போய் விடும். இப்போ இந்த வீடியோவை பாருங்களேன். இந்த மாதிரி ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்டில் எப்படி ரைட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் போய் அங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் ஹேர்பின் பெண்டில் எப்படி சேஃபாக கம்ஃபர்டபுளாக வண்டி ஓட்டலாம் அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லாங் லைன்ஸில் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஓவர்டேக் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இது கம்ப்ளீட்லி ராங். இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ட்ரோன் வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு இன்னுமே டீட்டெயிலாக தெரியுது. இந்த லாங் ஒயிட் லைன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணக்கூடாது, சிங்கிள் லைன் மெயின்டைன் பண்ணணும். இந்த ஒயிட் லைன் முடிஞ்சதுக்கப்புறம் டேஷ் லைன் ஸ்டார்ட் ஆகுது. டேஷ் லைன்ஸ் இருக்க இடத்துல ரொம்ப தூரம் வரைக்கும் வெஹிக்கிள்ஸ் வரதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இங்கே ஓவர்டேக் பண்ணலாம்.